பால்ட்னஸ்ங்கிறது டிசீஸோ டிஸார்டரோ கிடையாது. அது ஒரு கண்டிஷன், அது ஒரு தன்மை, அது நோய் கிடையாது, அது ஒரு குறைபாடு கிடையாது. ஓகே, எதனால வேணாலும் முடி கொட்டலாம். பட் 3 மேஜர் ரீசன்ஸ் தான் முடி கொட்டுறதுக்கு ஒரு ப்ரிடாமினன்சியாக இருக்குது. ஹேர் ஃபாலுங்கிறது முடி கொட்டும் ஆனால் வளர்ந்துடும் திரும்ப. ஓகே, ஆனால் ஹேர் லாஸுங்கிறது முடி கொட்டும் ஆனால் அந்த இடத்துல வளராது. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது ஒன் ஆஃப் த வெரி மோஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் சர்ஜரி அண்டர் த ரைட் ஹேண்ட்ஸ். காலையில் முடி இல்லாமல் வருவீங்க, ராத்திரி முடியோட போவீங்க. திஸ் இஸ் த கான்செப்ட். இப்போ எங்கள் தாத்தாக்கு ஒரு 65-70 தான் வந்தது. எங்கள் அப்பாவுக்கு ஒரு 45-50 வருது. எனக்கு 21-22 ரொம்ப ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சு ஐ ஆல்சோ காட் டிரான்ஸ்பிளான்ட். நான் அது ஓப்பனாக சொல்கிறேன். டிரான்ஸ்பிளான்ட்டும் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது சர்ஜரி தாண்டி அது ஒரு ஆர்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும். என்னை வந்து பேஷண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்போ நிவேதன் எப்படி இருந்தானே தெரியாத அளவுக்கு என்னை மாற்றிருக்காங்க என்னோட டாக்டர்ஸ். எவ்ரிடே இந்த மாதிரி இல்லை, எவ்ரிடே ஹாவ் பேஷண்ட்ஸ் லைக் திட். டாக்டர் அந்த எண்ணெய் போட்டேன், இந்த எண்ணெய் போட்டேன், கருவேப்பிலை. சமையல் கட்டு கிடையாது, ஸ்கேல்ப்பு. அது என்ன, ஓ மை காட். மந்திரம் பண்ணால் முடி நல்லா வளரும். ஓ மை காட், இல்லை அப்படி கிடையாது. மந்திரம் சொல்லி முடி வளர்ந்துருச்சு அப்படின்னா எல்லாருக்குமே முடி வளர்ந்துருக்கும். எஸ்எஸ் மியூசிக் வியூவர்ஸ்க்கு ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு கிரேட் 7 பால்னஸ் தரேன். இப்போ ஆங்கருக்கு இருக்கிற மாதிரி முயல் ரத்தம் போட்டு முடி கொண்டு வந்து தந்தீங்கன்னா நான் 5 lakhs தரேன். அந்த செலிபிரிட்டி மாதிரி அது வேணும், இந்த செலிபிரிட்டி மாதிரி இது வேணும். அவங்களுக்கு லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. என்னைக்கு நீங்கள் இன்னொருத்தங்களை மாதிரி ஆகணும்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களை நீங்கள் இழந்துட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கிரியேட் அ யூனிக் ஸ்டைல் ஃபார் யுவர் செல்ஃப். அண்ட் இன்னும் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி இன்னொரு கேள்வி வருது. அது பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் வருது. என்னன்னா அவங்க இது மாதிரி மண்டையிலலாம் வந்து பிடுங்கி நட்டு வைக்கிற மாதிரி வைக்கிறாங்களே, அவங்க ஏதாவது இறந்துருவாங்களோ அப்படின்ட்டு ஒரு இறந்துருவாங்க. ஆமாம், நிறைய இதை பார்த்து நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்தோம்னா யூடியூப்ல தம்ப்நெயிலாம் வச்சிருந்தாங்க. ஆமாம், நேற்று இப்படி இருந்தார், முடியை வந்து நட்டு வச்சனால இப்படி ஆகிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய அந்த டேக்லைன். கையை கொடுங்க. யூ கேன் சென்ஸ்ல நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கேன். நான் உயிரோடு தான் இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நல்லா சாப்பிட்டேன், சூப்பராக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன். முடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாமல் டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. பிரச்சனையே இல்லாமல் எனக்கு பிரச்சனை இருக்குது சொல்லிவிட்டு நீங்களா பிரச்சனை க்ரியேட் பண்ணால் அதுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி பியர்டு வேணும் டாக்டர். அது அழகாக ஒரு லைன்லாம் அழகாக அப்படி வந்து கரெக்டாக இருக்குது. என்ன மாதிரி? ஆமாம், ஏன்னா இங்கே பாருங்க ஒன்றுமே இல்லை, வேறு அதுவும் வர மாட்டேங்குது. எனக்கு ஒரு நான் ஒன்று கேட்டால் தப்பா எடுத்துக்க மாட்டேங்க. எஸ்எஸ் மியூசிக் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜெரூஷ் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இருக்கோம். டாக்டர் நிவேதன் அவர்கள்ட்ட தான் பேச போகிறோம். ஒன் ஆஃப் த வெரி நோன் ட்ரைகாலஜிஸ்ட் இன் டவுன். ஸோ இவர்கிட்ட வந்து இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், ஹேர் லாஸ், ஹேர் ஃபால் அப்படின்னு எக்கச்சக்க டவுட்ஸ்லாம் வந்து எனக்கும் இருக்குது, பர்சனலாக நீங்கள் பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே இருக்கும். இந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ண தான் நிவேதன் அவர்கள் வந்து இந்த இன்டர்வியூவில் ஜாயின் பண்ணியிருக்காரு. லெட்ஸ் வெல்கம் நிவேதன் அவர்கள். வணக்கம் சார். தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரோ. வணக்கம். எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் வாழ்க்கையில். எப்படியாவது நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர மாட்டோமா, ஏதாவது ஒன்று பண்ணி சாதிக்க மாட்டோமான்னு இருக்கும்போது முடியும் கொட்டிடுது, அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ஹேர் லாஸ் அப்படின்னு இருக்கிறதுல அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை அந்த ஹேர் லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்றத முதல் கேள்வியாக மைண்டில் இருக்குது. ஓகே, முடி கொட்டுறது, முடி பற்றி நிறையா பேசுகிறோம் இல்லையா, வி கேன் ஆல்சோ டாக் திஸ். முடி கொட்டுறது வந்து வெரி நார்மல். அதான் ஹேர் ஃபால், ஹேர் லாஸ் 2 இருக்குது. அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ட் நான் சொல்கிறேன் 800+ காசஸ் ஃபார் ஹேர் லாஸ் அண்ட் ஹேர் ஃபால் இருக்குது. எதனால வேணாலும் முடி கொட்டலாம். பட் 3 மேஜர் ரீசன்ஸ் தான் முடி கொட்டுறதுக்கு ஒரு ப்ரிடாமினன்சியாக இருக்குது. ஒன்று ஜெனட்டிக் ஃபேக்டர், அப்பாக்கோ இல்லை அம்மா சைடில் உள்ளவங்களுக்கோ முடி கொட்டினாலும் இப்போ ரொம்ப காமனாக இருக்குது. ஓகேங்களா. 2வது ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஒழுங்காக இல்லை அப்படின்னா, அவங்களோட ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, இல்லை ரொம்ப தூக்கமின்மை, இதெல்லாம் வந்து என்விரான்மெண்டல் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸில் வரும். 3வது ரொம்ப முக்கியமாக நரிஷ்மெண்டல், ஒழுங்காக சாப்பிடாதது. நம்மளால் சாப்பிடவே முடியல, சாப்பிட்டாலும் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, எல்லாமே ரொம்ப ஜங்க்ஸ் எடுக்கிறது, லைஃப் ஸ்டைல் ரொம்ப மோசமாக இருக்கும்போது இந்த ஹேர் லாஸ்க்கான ஒரு ப்ரெடாமினன்சி காசஸாக மாறுது. ஓகேங்களா. நான் சொன்ன மாதிரி ஹேர் லாஸும் ஹேர் ஃபாலும் தேர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். ஹேர் ஃபாலுங்கிறது முடி கொட்டும் ஆனால் வளர்ந்துடும் திரும்ப. ஓகே, ஆனால் ஹேர் லாஸுங்கிறது முடி கொட்டும் ஆனால் அந்த இடத்துல வளராது. ஓகே, அந்த இடத்துல வளரல அப்படின்னா அது ஹேர் லாஸ் ஆகும், ரொம்ப தின்னாக வரும். அப்புறம் அந்த இடத்துல பால்ஸ் பேச்சஸ் வர ஆரம்பிக்கும். ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த வகுடு எடுக்கிற இடத்துல வந்து ரொம்ப அப்படியே ஸ்பேர்ஸ் தின்னிங்காக இருக்கும். அப்போ அது ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ பேட்டர்ன்னு கூட சொல்லுவோம் நம்ம அதை. ஸோ அது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து ப்ராப்ளம்ஸ் வருது, வெரி காமன். ஸோ முதல்ல ஹேர் லாஸுக்கும் ஹேர் ஃபாலுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. சிம்பிள் புட்டிங் இன் டேர்ம்ஸ், ஹேர் ஃபால்
கொட்டினது திருப்பி விழுந்தது திருப்பி முளைச்சிடும். ஹேர் லாஸ் விழுந்தது முளைக்கிறதுக்கு கஷ்டப்படும், முளைக்கிறதுக்கு லேட் ஆகும், முளைக்கிறதுக்கே வராது, இல்லைன்னா பால்ட் ஆகிடும். இதுதான் ஹேர் லாஸ். ஹேர் லாஸோட ஸ்டேஜஸ். ஓகே. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ முடி கொட்டினா ஓகே நீங்க வந்து இத வந்து அவ்வளோ கவலைப்பட வேண்டியதா இல்ல. இது தாண்டி போனா தான் நீங்க வந்து கொஞ்சம் பயந்து நீங்க டாக்டர்ட்ட கன்சல்ட் எப்படி பண்ணுவாங்க. சொன்னா நிறைய பேர் முடி கொட்டுறதை எண்ணி எடுத்துட்டு வராங்க. டாக்டர் எனக்கு இவ்வளோ முடி கொட்டுது. ஒரு நாளைக்கு அவர் ஒருத்தர்லாம் நம்பர் போட்டு எடுத்துட்டு வராரு. See nothing like that. நீங்க இப்படி பார்த்தாலே முடி எல்லாமே கொட்டிடும். ரொம்ப காமனா 50 to 100 ஹேர்ஸ் கொட்டுறது நார்மல் தான். ஆனா திருப்பி வளர்ந்துருதுங்கிற பட்சத்துல நீங்க கவலைப்பட வேண்டாம். அதான் நான் சொன்ன மாரி இஃப் யூ ஆர் ஆல்ரெடி நோட்டீசிங் தி சிம்ப்டம் ரொம்ப தின் ஆகுது, டென்சிட்டி கம்மியாகுது அப்படின்னா, நீங்க தாராளமா டாக்டர வந்து பார்க்கறது பெட்டர். ஓகேயா? ஸோ இட்ஸ் லைக் ஆல்வேஸ் பெட்டர். நீங்க முன்னாடியே வரும்போது இட் வில் பி ஈஸி ஃபார் யூ ஒன்லி, நாட் அஸ். ஓகே. இன்னொன்னு நெறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ இந்த இடத்துலேருந்து வேற இடத்துக்கு லொகேஷன் வந்து மாறி போய் வேலை செய்யும்போது, தண்ணி மாத்தி நான் வந்து குளிக்கிறனால வந்து முடி கொட்டுது அப்படின்றாங்க. ஹவுஸ் ஓனர் திட்டி அனுப்பிச்சிடுவாங்க. ஹவுஸ் ஓனர் கிட்ட போயிட்டு எனக்கு குளிக்கிற தண்ணி வந்து ரொம்ப இப்படி இருக்குன்னா, இருந்தா இரு, இல்லாட்டி போ சொல்லிடுவாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு ஓகே ஹேர் லாஸ் வந்து அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். கண்டிப்பா இருக்கலாம். ஆனா அந்த ஹேர் லாஸ் வந்து அதனால மட்டும் தானான்றத பாருங்க. இன்கேஸ் முடி கொட்டுறது உங்களுக்கு தண்ணினால தான் அப்படின்னு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா, பெட்டர் கோ அண்ட் டேக் அ வாட்டர், நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர் தலையில ஊத்திக்கோங்க. அவ்வளோதான் பண்ண முடியும். யூ கேனாட் கோ ஃபைட் வித் எனிஒன் ஆர் யூ கேனாட் சேஞ்ச் த வாட்டர் சிஸ்டம். இஃப் யூ வாண்ட் உங்களால முடியும்னா அந்த வாட்டர் சிஸ்டம மாத்துங்க. பட் இல்லைன்னா நம்ம அந்த குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆமா, சால்ட் வாட்டர் எஸ். ரொம்ப சால்ட் வாட்டர் போடும்போது நமக்கு அந்த முடி வந்து ரொம்ப ட்ரை ஆகும். அதுலேருந்து பிரேக்கேஜ் ஆகி கொட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. என்ன மாரி ஏஜஸ்லேருந்து உங்களுக்கு கிளையன்ட் வந்து அப்ரோச் பண்றாங்க? ஏன்னா எனக்கு இப்போலாம் 18லேருந்தே வராங்க. 18 வயசுலேருந்து தான் முடி ஆமா. கொட்டுதா? ஏன்னா அது கால சூழ்நிலையினால மாறுதா டாக்டர்? இல்ல எப்படி அது? எஸ். ஏன்னா இப்போ எங்க தாத்தாக்கு ஒரு 65, 70ல தான் வந்தது. எங்க அப்பாவுக்கு ஒரு 45, 50ல வருது. எனக்கு 21, 22லே ரொம்ப ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சு ஐ ஆல்சோ காட் டிரான்ஸ்பிளான்ட் டன். நான் அது ஓப்பனா சொல்றேன். டிரான்ஸ்பிளான்ட்டும் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த லைஃப் ஸ்டைல் மாற மாற எல்லாமே ரொம்ப ஈஸியா எல்லாமே கிடைக்குதுல்ல. ஃபுட்டுலேருந்து ஹாப்பினஸ்லேருந்து எல்லாமே ஈஸியா கிடைக்குது. அப்போ பிரச்சனைகளும் ஈஸியா வந்துருது. ஓகே. இப்போ தோ யூ மென்ஷன் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் போது உங்களுடைய ப்ரீவியஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த பால்டா ஃப்ரண்ட் லைன் இருக்காது. நீங்க ஹேர் ஆமா, அத டிரான்ஸ்பிளான்ட் போடுங்க. அது வியூவர்ஸ்க்கு தெரியும். ஓகே. அப்ப நீங்களும் அது பண்ணி தான் இப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யா, 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 இது யா. இருக்கு. எனக்கு என்னன்னா, இப்ப இதனால பண்ற ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா? இல்ல ஏதாவது பிரச்சனைல முடியுமா? அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி இது வரும்ல. ஹேர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். டிரான்ஸ்பிளான்ட். ஏன்னா ப்ரீ அண்ட் போஸ்ட்ல நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்ல ஹேர் குரோத் இருக்குமா? அப்ப அது பண்ணதுக்கப்புறம் இந்த டாண்ட்ரஃப் திங்ஸ் எதுவுமே வராதா? இல்ல கிளியரா இருக்குமா? அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. அது ஏதாச்சும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது ஒன் ஆஃப் த வெரி மோஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் சர்ஜரி அண்டர் த ரைட் ஹேண்ட்ஸ். ஓகேயா? எப்போவுமே ஹேர் லைன் டிசைன் மார்க் பண்ணுவோம்ல, அது ரொம்ப நேச்சுரலா இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெயிட் அண்ட் அக்யூட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தச்சு வச்ச மாரி ஆயிடும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தச்சு வச்ச மாரி ஆயிடுச்சுன்னா, இங்கேருந்து பார்க்கும்போது இட் வில் பி வெரி ஆக்வர்ட் ஃபார் யூ. கரெக்ட்டு தானே? அது ஒரு மாரி ஏதோ ஒட்டி வச்ச மாரி இருக்கும். ஓகேயா? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது யாருக்கு ரொம்ப தேவைப்படுங்கிறது, ஃப்ரான்டல் ஏரியா பால்ட்னஸ் இருக்கிறவங்க, முன் வழுக்கை ரொம்ப முன்னேற்றி வழுக்கை ரொம்ப ஏறிடுச்சு டாக்டர் அப்படிங்கிறவங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படும். சில பேருக்கு க்ரவுன் பால்ட்னஸ் இருக்கிறவங்களுக்கு தேவைப்படும். எனக்கு 2மே இருந்தது. நான் அதோட ஃபோட்டோஸும் அப்டேட் பண்றேன். நீங்க பாருங்க. 2 இடத்துலயுமே டிரான்ஸ்பிளான்ட் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஓகே. டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ்ல ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ப்ரீ, சர்ஜிக்கல் அண்ட் போஸ்ட். ஓகே. ப்ரீங்கிறது நீங்க டிரான்ஸ்பிளான்ட்க்கு முன்னாடி ஒரு கன்சல்டேஷன்ஸ் வந்து முதல்ல உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் தேவையா? டோனார் ஏரியா எப்படி இருக்கு? ஏன்னா நெறைய பேருக்கு டோனார் ஏரியா கடன் வாங்கக்கூடிய இடம் இதுதான். அவங்களே வீக்கா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? நம்மளால பெரிய அளவுக்கு எடுத்து வைக்க முடியாது. ஸோ பியர்ட் ஏரியா எக்ஸாமின் பண்ணணும். ஸோ எக்ஸாமினேஷன் வந்து கன்சல்டேஷன்ஸ்லேயே நம்ம பார்ப்போம். எவ்வளோ தூரம் ஹேர்லைன் டிசைனிங் வைப்போம். என்னென்ன ப்ராப்ளம்ஸ், என்னென்ன பாசிபிள் சைட் எஃபெக்ட்ஸ் இருந்தா உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் பேஷண்ட்ஸ் கிட்ட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சர்ஜிக்கல் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். பெயின் எதுவுமே எனக்கு சுத்தமா பெயின் இல்ல. நாங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கும் பெயின் எதுவுமே கிடையாது. அன்னைக்கு என்ன ஆகும்னா, நம்ம பின்னாடிலேருந்து முடி எடுத்து, முன்னாடி ஃப்ரண்ட்ல எடுத்து வைப்போம். அதுதான் கான்செப்ட். ஓகே. FUE டெக்னாலஜில தான் வைக்கிறது. ஸோ அப்போ இதனால வந்து உங்களுக்கு ப்ளீடிங் கம்மியாகும். ஸ்கார்ஸ் பெருசா வராது. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ப்ராசஸே ஈஸியா இருக்கும். டர்ட்டியா இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தா போகும். கேக் வாக் மாரி தான் இருக்கும். காலையில முடி இல்லாம வருவீங்க. ராத்திரி முடியோட போவீங்க. திஸ் இஸ் த கான்செப்ட். ஓகே. அவ்வளோதான் ப்ராசஸ். எஸ் அவ்வளதான். ராத்திரி உங்களுக்கு முடி உள்ள வச்சுடுவோம். வளர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும். 4 மந்த்ஸ்லேருந்து 5த் மந்த்லேருந்து அப்படியே க்ரோத் பாசிபிளா ஆரம்பிக்கும். எனக்கு ஒரு 8 மந்த்ஸ் ஆயிடுச்சு டூ பி ஹானஸ்ட். நான் ஏப்ரல் கிட்ட பண்ணேன். 8 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஓகேயா? எனக்கு நல்ல க்ரோத் வந்துட்டுருக்கு. இதுக்கு மேல இனிமே க்ரோத்
ரீக்ரோத் வரும். ஓகே. அஃப்கோர்ஸ் ஐ அம் ஆன் ப்ராப்பர் மெடிகேஷன்ஸ், ப்ராப்பரா மினாக்சில், ஃபினாஸ்ட்ரைட் அது எல்லாம் என்னென்ன எடுக்கணுமோ இன்ஜெக்ஷன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து இட் வில் கம் இன் சர்ஜிக்கல் ஃபேஸ். போஸ்ட் சர்ஜிக்கல் என்ன பண்ணுவோம்னா, ஒரு 3 to 5 டேஸ் ரெஸ்ட் எடுத்தா போதும். ஏன்னா, லைக் வந்து நம்மளுக்கு எடுத்த இடம் கொஞ்சம் ஆறணும். அது எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டல்ல வி வில் கிளீனா அதே பண்ணி குடுத்துருவோம். ஸோ, இதுதான் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். அது இவ்ளோ காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி எந்த பாசிபிள் காம்ப்ளிகேஷன்ஸும் வராது. ஏன்னா, அது ப்ராபப்ளி நீங்க அது ப்ராப்பரா சர்ஜன் கிட்ட பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது. இப்ப நெறைய பேர் நெறைய விதமா பண்றாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டூ மென்ஷன் ரொம்ப டீப்பா. பட் சர்ஜன்ஸ்ட்ட பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு தான் அந்த ஆர்டிஸ்டிக் ஸ்கில் தெரியும். டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது சர்ஜரி தாண்டி அது ஒரு ஆர்ட் எனக்கு பொறுத்தவரைக்கும். என்ன வந்து பேஷண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அப்படியே ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்ப நிவேதன் எப்படி இருந்தான்னே தெரியாத அளவுக்கு என்ன மாத்திருக்காங்க என்னோட டாக்டர்ஸ். ஓகேங்களா? ஐ தேங்க் மை போத் சர்ஜன்ஸ். ஓகே. அது வந்து என்னன்னா லைக் இட்ஸ் இட்ஸ் வெரி டிரான்ஸ்ஃபார்மிங் சர்ஜரி. நெறைய இடத்துல வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து இப்பவே நெறைய பேர் கேட்குறாங்க, பழைய நிவேதன் டாக்டர் எப்படி இருந்தாங்கன்னே ஞாபகம் இல்ல, மறந்திருப்பாங்க. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ். ஓகேயா? ஸோ அது ஐ ஷுட் தேங்க் மை டீம் ஒன்லி. ஓகே. அவங்க அந்த அளவுக்கு அவங்க ப்ராப்பரா பண்ணி குடுத்தாங்க. ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பத்தி 100% பயமே வேண்டாம். துளி கூட பயம் வேண்டாம். வி ஆர் டிரான்ஸ்ஃபார்மிங் பீப்பிள் ஸோ வெரி வெல் இன் அவர் ஹாஸ்பிட்டல்ஸ். டாக்டர்ஸ் அவ்ளோ எஃபர்ட்ஸ் எடுத்து வி ஆர் டூயிங் ஃபார் தெம். 100% பயமே வேண்டாம். ஓகே டாக்டர். நீங்க ஒரு லைவ் எக்ஸாம்பிளா இருக்கீங்க. அது பண்ணோனே கண்டிப்பா கான்ஃபிடன்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கும். பிளஸ் அத தாண்டி வந்துட்டு நார்மலா இப்பயும் உங்களுக்கு முடி கொட்டுறது இருக்கா? இல்ல டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் வருமா? முடி கொட்டுறது இருக்கு. அது நம்ம மெயின்டெயின் பண்ணணும். முடி என்னைக்குமே கொட்டிட்டு தான் இருக்கும். ஓகேயா? அது முடி கொட்டுறது என்னைக்குமே நிக்காது. ஓகே. அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். ஓகே. பால்ட்னஸ்ங்கிறது டிசீஸோ, டிஸார்டரோ கிடையாது. அது ஒரு கண்டிஷன். அது ஒரு தன்மை. அது நோய் கிடையாது. அது ஒரு குறைபாடு கிடையாது. ஓகேயா? ஸோ அது ஒரு தன்மை அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு வந்து இது வந்து அ அது நடந்துட்டே தான் இருக்கும். அத நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க? அத எப்படி திருப்பி ரீக்ரோத் பண்றீங்கன்னு தான் மேட்டர். அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாரி அத மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். ஓகே. த்ரூ ஃபுட் ஹேபிட்ஸ் மூலியமா நம்ம அத வந்து என்ஹான்ஸ் பண்ணும்போது, இதுவும் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுமா? இல்ல இந்த மாரி மெடிகேஷன் எடுத்தா மட்டும் தான் அஃப்கோர்ஸ் ஃபுட் ஹேபிட்ஸ் நல்ல புரோட்டீன் ரிச் டயட் எடுக்கலாம். ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் ஃபுட் ஹேபிட்ஸ்க்கும் ஆம் அம் ஹேர் லாஸ்க்கும் பெரிய அளவுக்கு எனக்கு நான் பெர்சனலா சொல்லும்போது எனக்கு பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ்லாம் ஐ மீன் இம்பேக்ட் எல்லாம் தெரியாது. ஏன்னா, ஒரு வேள சாப்பாடு கூட கிடைக்காதவங்களுக்கு முடி அப்படியே அவ்ளோ அடர்த்தியா இருக்கும். எவ்வளவோ பேர நீங்க பார்த்துருப்பீங்க. நான் பார்த்துருக்கேன். ஓகே. ஒரு வேள கூட சாப்பாடு கிடைக்காது. நம்ம எவ்வளோ சாப்பிடுவோம். ஆனா, சில பேருக்குலாம் அவ்ளோ இருக்கும். ஸோ, ஹேர் லாஸ் பொறுத்தவரைக்கும் ஜீன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் பிளேயிங் யுவர் சைக்கிள். ஓகே. நெறைய சொல்லியிருப்பாங்க. இப்ப என்னுடைய சொந்தக்காரங்கள ஒருத்தவங்கன்னா, அவங்க தாத்தா, அப்பா எல்லாருக்குமே நல்லா முடி இருக்கும். தம்பிக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு மாரி வந்து முடி கொட்டுறது இருக்குன்னா, அப்ப அந்த ஜெனரேஷன் கேப்னாலயா அது என்ன மாற்றங்கள்? இருக்கலாம். அதான் அவங்களோட லைஃப் ஸ்டைல். அவங்க ஜெனடிக்கலா ரொம்ப சீக்கிரமே அவங்களுக்கு ஏஜிங் ஆகுது. ஸோ தட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் லைஃப் ஸ்டைல் ஆல்சோ. ஓகே. சில மித் எடுத்து வந்திருக்கேன் டாக்டர். அதாவது என்னன்னா, இந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ரொம்ப நேரம் மொபைல் பார்க்காதடா, தூங்காம இருக்காதடா, இதனால தான் முடி கொட்டும் அப்படின்லாம் சொல்றாங்க. மொபைல் பார்க்கறனால முடி கொட்டுமாமா? இல்ல மொபைல் பார்க்கறதுனால முடி டைரக்ட்டா கொட்டுமா கேட்டா கொட்டாது. ஆக்சுவலி மொபைல் பார்த்தா முடி கொட்டும்னு நான் அப்படி சொல்லல. ஆக்சுவலி எப்படி சொல்றாங்க அப்படின்னா, மொபைல் பார்க்கும்போது நீங்க தூக்கம் வந்து கம்மியாகுமா? மொபைல் பார்க்கும்போது அடுத்தவங்க லைஃப்ப தானே இப்ப நம்ம நெறையா பார்க்குறோம். நம்ம லைஃப்ப யாரும் பார்க்கறதில்ல. அடுத்தவங்க லைஃப்ப தானே நெறைய பேர் பார்க்குறோம். அப்ப அடுத்தவங்க லைஃப்ப பார்த்தாலே நமக்கு நம்ம ஒரு மாரி ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல்ல இருப்போமா? அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்னால முடி கொட்டுமா? அப்ப தூக்கம் வராதா ஒழுங்கா? என்னடா நம்ம லைஃப் இப்படி இருக்கு. நம்ம லைஃப்ப என்னைக்கு சந்தோஷமா பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும். டூ பி வெரி ஹானஸ்ட். ஓகேயா? என்னைக்கு நம்ம இன்னொரு இடத்துல சோஷியல் மீடியால அடுத்தவங்க லைஃப்ப பார்க்க ஆரம்பிச்சோமோ, அன்னையிலேருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது இந்த உலகத்தில எல்லாமே. இன்னொன்னு சொன்னாங்கல்ல, மண்டை முடிய ஷார்ட்டா வெட்டிக்கோங்க. ரொம்ப லென்த்தா வச்சுக்காதீங்க. அப்படி பண்ணா சொட்டையா தானே போயிடும். அப்படின்றது தான் ஒரு இல்ல கமெண்ட்டாவே. ஐ மீன் அது எப்படின்னா, லாங்கா வைக்கும்போது நம்மளால ஒழுங்கா மெயின்டெயின் பண்ண முடியாது. ஓகே. தட் இஸ் த ப்ராப்ளம். அத ஒழுங்கா மெயின்டெயின் பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது. நீங்க லாங்கா வச்சுக்கிறது யாரு தடுக்க போறா? நீங்க அத அழகா ப்ராப்பரா ஃப்ரிஸி ஆகாம, அது ப்ராப்பரா டாண்ட்ரஃப் இல்லாம, அது எந்த இதுவும் இல்லாம பார்த்துக்கிட்டீங்கன்னா, தட் இஸ் அப் டூ யூ. யூ ஃப்ளாண்ட் ஆன் யுவர் ஓன் வே இன் செக்ஸி அப்பீல். பிரச்சனையே கிடையாது. அண்ட் கோம்ப் பண்ணும்போது கூட ரொம்ப கோம்ப் பண்ணாத, அதிகமா கோம்ப் பண்ணிட்டு இருக்காத. அதுலயுமே உனக்கு ஹேர் ஆமா. ஃபால் ரொம்ப ஆகும். கோம்ப் பண்ணிட்டே இருக்கும்போது ட்ராக்ஷனல் அலோபேஷியாவா மாறிடும். அப்டின்னா என்னன்னா, நீங்க இழுக்க இழுக்க அந்த வேர் லூஸ் ஆயிடும். ஒண்ணும் இல்ல. இப்ப ஒரு விரலே போட்டு நான் 100 தடவை இப்படியே பண்ணிட்டே இருக்கேன்னா, அந்த லு வலிக்கும்ல. அதுக்கும் இதாகும்ல. அப்ப இவ்ளோ பெரிய விரலுக்கே அவ்ளோ பிரச்சனை வருதுன்னா, இவ்ளோண்டு தானே முடி இருக்கு. அப்ப அதுக்கு பிரச்சனை வரதானே செய்யும். கண்டிப்பா. அதேதான். அப்போ நீங்க ரொம்ப போட்டு வாரிட்டே இருக்கீங்க. அத போட்டு ரொம்ப டைட்டா பின்னிட்டே இருக்கீங்கன்னா, அதுக்கு பேரு ட்ராக்ஷனல் அலோபேஷியான்னு சொல்லுவோம். ஸோ அதுவுமே வந்து எஸ் இட் ஹாஸ் அ ரீசன் ஃபார் ஹேர் லாஸ்.
ஓகே. அந்த இளநரை, அந்த டாண்ட்ரஃப் அப்படின்றது ரொம்ப ம். பெரிய ஒரு ஃபேக்டர். ம். சின்னதா வெல்ல முடியா இருந்தாலும், "ஏய் இது சும்மாடா அதெல்லாம் அப்படிதான்டா" அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிடுறாங்க. ஆனா ம். அது இளநரை ரொம்ப கான்ஷியஸா நம்ம பார்க்கணுமா? இல்ல அது எப்படி நம்ம வந்து கிளியர் பண்றது அந்த இல்ல ஆக்சுவலி டாண்ட்ரஃப்ங்கிறது ஒன் ஆஃப் த வெரி மோஸ்ட் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒண்ணு தான் சரிங்களா? அது அது என்னன்னா, நான் ஒரு 10 பேஷண்ட் ஓபில பார்க்குறேன் அப்படின்னா, 8 பேருக்கு டாண்ட்ரஃப் ரொம்ப அதிகமா இருக்கும். கம்ப்ளைண்ட்டே அதான் சொல்லுவாங்க. டாண்ட்ரஃப் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு டாக்டர். பொல்யூஷன், ஹெல்மெட்ஸ் வேர் பண்றதில்ல. ஹெல்மெட்ஸ்னால முடி கொட்டுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் இப்போ. அது வேற ஒரு ஸ்கேம். ஆமா. ஓகே. ஹெல்மெட்ஸ்க்கும் முடி கொட்டுறதுக்கும் சம்மந்தமே இல்ல. எத்தன பேர் ஹெல்மெட்ட ஒழுங்கா மெயின்டெயின் பண்றீங்க? அத விட்டுட்டு ஹெல்மெட்னால முடி கொட்டுதுன்னு சொல்லி ஹெல்மெட் மேல பழிய போட்டாச்சு இல்லையா? அப்ப ஸோ அதனால ஒண்ணும் இல்ல. நோ, 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 நோ. அப்படி ஹெல்மெட் போடுறவங்களுக்குன்னா, இந்நேரம் நம்ம நம்ம ஊர்ல ஊர்ல தான் இருக்க நெறைய எல்லா பேரு ரேசர்ஸா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் முடி கொட்டியிருக்கணுமே. நெறைய பேருக்கு ஹெல்மெட்டுக்கும், ஹேர் லாஸ்க்கும் டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. ஹெல்மெட் ஒழுங்கா மெயின்டெயின் பண்ணாதப்போ டஸ்ட் வரும். டஸ்ட் ஒழுங்கா இதாகாது கிளென்ஸ் ஆகாதப்போ டாண்ட்ரஃப் வரும். டாண்ட்ரஃப் நெறைய ஆகும்போது திருப்பி முடி கொட்டும். ஸோ எல்லாத்துக்குமே டைரக்ட்டான ஒரு இது கிடையாது. ஒரு யூ ஆர் நாட் ஹேவிங் எனி இம்பாக்ட். யூ ஹேவ் மத்த அ ரீசன்ஸ் எல்லாமே இட் இஸ் ஒண்ணு பை ஒண்ணு பில்ட் ஆயிட்டு இன்டர்லிங்க் ஆயிருக்குல்ல? ஆ பில்ட் ஆயிட்டு அது உங்களுக்கு ஹேர் லாஸ கிரியேட் பண்ணுது. ஓகே. அந்த இளநரை டாக்டர்? இளநரை எல்லாருக்குமே வந்து வருமான்றது எனக்கு தெரியல. பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் இப்ப வருது. ஸ்ட்ரெஸ் தான் பெரிய ஃபேக்டரா இருக்கு அகைன். B12 டெஃபிஷியன்சி இருக்கா பாருங்க. ஏன்னா விமென்க்கு முக்கியமா நெறைய இளநரை நாங்க இப்ப பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கு டெஃபிஷியன்சி. ஏன்னா விமென் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் போஸ்ட் பார்டம் ஹேர் லாஸ்ன்னு சொல்லுவோம். அது அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. என்ன கேட்டா அ ஆஸ் அ லைக் யூசுவலா ஆடியன்ஸ்க்கு நான் என்ன சொல்றதுன்னா, வென் யூ ஆர் மீட்டிங் யுவர் ஹேர் டாக்டர் நீங்க பார்க்க போறதுக்கு முன்னாடி கெட் த டெஸ்ட் டன். நான் என்னன்னு சொல்றேன். ஸோ தட் டாக்டர் பார்க்கும்போது ஒரு ஆத்தென்டிகேட் ப்ரூஃபோட பார்ப்பீங்க. ஹீமோகுளோபின் எடுத்துக்கோங்க, விட்டமின் D3 எடுத்துக்கோங்க, B12 டெஃபிஷியன்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஜிங்க், ஃபெரட்டின், அயர்ன் இதெல்லாம் எடுத்துட்டு டாக்டர்ட்ட போம்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா கன்சல்டேஷன் ப்ராசஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். ஸோ கமிங் டூ தட் இளநரை அண்ட் விமென் ப்ராப்ளம். விமென் எல்லாமே அவங்களுக்கெல்லாம் அந்த டீலோஜன் எஃப்ளூவியம்னு வரும் விமென்க்கு. ஓகே. அது என்னன்னா டெம்பரரி ஃபார்ம் ஆஃப் ஹேர் லாஸ். அண்ட் அகைன் கிரேயிங் பத்தி பேசும்போது, நமக்கு கிரேயிங் வந்து ஒன் ஆஃப் த வெரி காமன் நான் சொன்ன மாரி. நமக்கு அந்த இடத்துல பிக்மென்டேஷன் சுரக்கிறது கம்மியாயிடுச்சு. அதனால வந்து அந்த பிளாக் பிக்மென்ட் போகல ஹேருக்கு. ஸோ அது வந்து கிரேயா மாறுது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டெஃபிஷியன்சி ஃபேக்டர்ஸ் தான். அண்ட் ஜெனடிக்கா இருந்தா கூட ரொம்ப ப்ரீமெச்சூர் ஏஜிங் இளநரை இதுக்கு ரொம்ப சீக்கிரமே வந்து வந்துரும். ஸோ அத அசஸ் பண்ணி பார்த்தா தான் பண்ண முடியும். பட் எதுக்குமே க்யூர் பண்ண முடியாது. ஹேர் லாஸ் ஆகட்டும், ஆ இளநரை ஆகட்டும், டாண்ட்ரஃப்பா இருக்கட்டும், எதுவுமே வந்து க்யூர் பண்ண முடியாது. க்யூர்னா, நான் இப்ப இத பண்ணிட்டேன். நான் இப்ப ஹெச்டி பண்ணிட்டேன், ஓகே. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டேன். க்யூர் பண்ண முடியுமா டாக்டர்னா? பண்ண முடியாது. ஓகே. ஹவ் கேன் யூ க்யூர் தட்? க்யூர்னா நீங்க அடுத்து எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது. நோ யூ நீட் டூ மெயின்டெயின். டாண்ட்ரஃப்பும் சரி, ப்ரீமெச்சூர் கிரேயிங்கும் சரி, எதுவா இருந்தாலும் வேற அலோபீசியா கண்டிஷன்ஸ் லைக் ஏரியேட்டா மாரி இருந்தாலும் சரி, யூ கேனாட் கம்ப்ளீட்லி க்யூர் த ப்ராப்ளம். ஓகே டாக்டர். ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. நான் அத காட்டுறேன் ரேபிட் ஃபயர் மாரி. ஓ! ராபிட் அதாவது ஃபயர் ஆமா. ஓகே. ஏதாவது இதெல்லாம் பண்ணா முடி வந்து அமோகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மந்திரம் பண்ணா முடி நல்லா வளரும். அப்படியா? ஆமா. நல்லா முடி வந்துட்டு கொட்டுன முடி கூட டான்னு வந்து மேல வந்து ஓ! வந்துரும். ரியலி? என்ன கூட்டிட்டு போருவீங்களா? எனக்கும் மந்திரம் சொன்னா ஓ மை காட்! இல்ல அப்படி கிடையாது. மந்திரம் சொல்லி முடி வளர்ந்துருச்சு அப்படின்னா, எல்லாருக்குமே முடி வளர்ந்திருக்கும். ஸோ மந்திரம் சொன்னா முடியெல்லாம் வளராது. எஸ். வளராது? 100 வளராது. ஐய்யயோ! நான் வேற கன்சல்டேஷன் வேற போட்டேனே. ஓகே. அப்புறம் இந்த சிரசாசனம் சொல்றாங்க. அத வந்து நீங்க நாள் பூரா இல்ல நீங்க வந்து அவங்க சொன்ன டைம் விட அதிகமா பண்ணா கூட நல்ல கூந்தல் அப்படியே அடர்த்தியா இல்ல வரும். யோகாங்கிறது ஒன் ஆஃப் த வெரி பியூட்டிஃபுல் ஆர்ட் ஃபார்ம் சரிங்களா? அது நீங்க ப்ராப்பரா பண்ணணும். சிரசாசனம்ங்கிறது 12த் ஸ்டாண்டர்ட். நம்ம பேசிக்கே வந்து பிராணாயாமமே பாதி பண்றதில்ல. மத்தவங்க பிராணனை தான் வாங்குறது. ஸோ அது பண்ணணும். அப்புறம் பத்மாசனம் பண்ணணும், வஜ்ராசனம் பண்ணணும், நெறைய பண்ணணும். அதெல்லாம் பண்ணிட்டு நீங்க சிரசாசனம் பண்ணணும். அண்ட் யோகா பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் எப்படி சொல்றது? இட் வில் பி லைக் காமா இருக்கும். ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாகும். பாடியிலே ஸ்ட்ரெஸ் இதாகும் யோகால பண்ணும்போது. ஸோ சிரசாசனம் பண்ணும்போது பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். அது மினாக்ஸில் பண்ணுது. பட் ஸ்டில் சிரசாசனம் ப்ராப்பரா பண்ணா மேபி முடி வளரலாம். நாட் ஃபார் எவ்ரிஒன். அது குறிப்பிட்டது தான். குறிப்பிட்டவங்களுக்கு தான். தட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேஜ் ஆஃப் த பால்ட்னஸ் தட் யூ ஹேவ். ஓகே. இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. இந்த முயல் ரத்தம்ன்றாங்க. அந்த முயல் ரத்தத்த தடவுனா என்னைக்காவது உங்க ரத்தத்த எப்படி சரி பண்ணணும்னு பார்க்கறது கிடையாது. போய் ஒரு முயல கொன்னு, என்னைக்காவது உங்க ரத்தத்த எப்படி அதிகப்படுத்தணும் அப்படி பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே கிடையாது. அது உங்களோட ரத்தத்த எப்படி சுத்தப்படுத்துறது இன்கிரீஸ் பண்ணணும், சுத்தப்படுத்தணும் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம முயல் ரத்தம் போலாம். முயல் ரத்தம் பண்றதெல்லாம் ஒண்ணுமே
ஆகாது. டு பி வெரி ஹானஸ்ட் ஆகாது. ஆனா நல்லா ரேட்டிங்ல இருக்க டாக்டர் வந்து நல்லா விக்குது, நல்லா வாங்குறாங்க. இல்ல நான் சொல்றேன், இப்போ எஸ்எஸ் மியூசிக் வியூவர்ஸ்க்கு ஒண்ணு சொல்றேன். நான் ஒரு கிரேட் 7 பால்னஸ் தரேன். 5 லேக்ஸ் கூட நான் இந்த சேலஞ்ச் வச்சுக்கலாம். 5 லேக்ஸ் வச்சுக்கலாம். கிரேட் 7 பால்னஸ் நல்லா இப்போ என் ஆங்கருக்கு இருக்கிற மாரி முயல் ரத்தம் போட்டு முடி கொண்டு வந்து தந்தீங்கன்னா, நான் 5 லேக்ஸ் தரேன். 5 லேக்ஸ் என்ன நீங்க என்ன சொன்னாலும் நான் மீடியா முன்னாடி சொல்றேன். இந்த மாரி நேச்சுரலா ஹேர் கொண்டு வரணும். கிரேட் 7 பால்னஸ்லேருந்து இந்த மாரி ஹேர் நேச்சுரலா இவரு வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அந்த மாரி ஹேர் கொண்டு வந்துட்டீங்கன்னா, மேபி வி கேன் கோ ஃபார் 5 லேக்ஸ் 5 லட்சம் குடுத்துடுறேன். ஐய்யய்யோ! அதுக்கப்புறம் இந்த மிட்டாய் சாப்பிடலான்றாங்க. மிட்டாய் சாப்பிட்டா நான் ராப்பெல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. மிட்டாய் சாப்பிட்டா முடி வளர்ந்துருமா? நைஸ் கான்செப்ட். எங்கேருந்து கண்டுபிடிக்கிறீங்க இந்த நெறைய கான்செப்ட்லாம்? லிஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் எடுத்தீங்களா? அந்த அதுல லிஸ்ட்ல ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. தட்ஸ் சோ ஸ்வீட். ஆக்சுவலி முட்டாய் சாப்பிட்டா நீங்க எது சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. கம்மீஸ் தானே சொல்றீங்க? ஆமா. கம்மீஸ் வந்து ஐ டோன்ட் டெல் கம்மீஸ் கேன் டூ வண்டர்ஸ். இட் கேன் பி அ ப்ரொஃபைலாக்டிக் தெரப்பி அப்படின்னா ஒரு சும்மா இட் கேன் பூஸ்ட் அப். அது சாப்பிட்டா மட்டும்லாம் முடி வளர்ந்துராது. அப்ப என்ன பண்ணுவோம் டாக்டர்? சந்தோஷமா இருங்களேன். ஆஹா. சரி. நிம்மதியா இருங்க. உங்க வாழ்க்கைய பாருங்க. உங்கள நீங்க அழகா பார்த்துக்கோங்க. மோர் தென் எனஃப். ஜஸ்ட் லவ் யுவர் செல்ஃப். சூப்பர். அப்புறம் இந்த காட்டுல கிடைக்கிற அடர்ந்த காட்டுல இருந்து எடுக்கப்பட்ட மூலிகை, அதுல வந்து ஒரு எண்ணெய உருவாக்கி போவோம். நம்ம எஸ்எஸ் மியூசிக் எல்லாரும் சேர்ந்து மொத்தமா போவோம். மொத்தமா போயிட்டு நான் ஒரு பேஷண்ட்ட கையோடயே கூப்பிட்டுட்டு வரேன். நம்ம 40 நாள் இல்ல 50 நாள் கூட ஸ்டே பண்ணுவோம். வளர்ந்துருச்சுன்னா அந்த எண்ணெயெல்லாம் நாங்க வாங்கி நாங்க பேஷண்ட்ஸ்க்கு குடுக்குறோம். அப்ப அது எல்லாமே இப்ப டப்ஸா கதை. வரைக்கும் வளரலையே. எண்ணெய் போட்டு முடி வளர்ந்துருச்சுன்னா, இந்நேரம் எல்லாருக்குமே முடி வளர்ந்துருக்கணுமே. கரெக்ட்டு தானே? ஆமா உண்மை. இல்ல டாக்டர் எனக்கு என்ன டவுட்னா, இது மாரி ஏதாவது கிளையண்ட்ஸ் வந்து நான் இந்த மாரி ஃபேக்டர்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணிட்டு எனக்கு எதுவுமே எவ்ளோ பேரு எவ்ரிடே இந்த மாரி இல்ல. எவ்ரிடே ஹேவ் பேஷன்ஸ் லைக் திட். டாக்டர் அந்த எண்ணெய் போட்டேன், இந்த எண்ணெய் போட்டேன், கருவேப்பில சமையல் கட்டு கிடையாது ஸ்கேல்ப். அது என்ன ஓ மை காட்! அது வந்து அந்த ஸ்கேல்ப்ங்கிறது ஒரு நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல போயிட்டு நம்ம தக்காளி போடுறது, வெங்காயம் போடுறது விட்டா சமைச்சுருவாங்க போல. சூடா இருக்கு போல மண்டை. சமைச்சா ஆம்லெட் போட்டு கூட சாப்பிடலாம். எல்லாமே பண்ணலாம். எனக்கு என்ன சொல்றாங்கன்னா, முடி வளரல எண்ணெய் ஊத்தி தேய் நல்லா இருக்கும்னா, அந்த மாரி ஆயில் மசாஜ் என்ன பண்றது? அதே மாரி எண்ணெய் வந்து இட்ஸ் அ வெரி குட் ஃபேக்டர். ஐ அம் டெல்லிங் யூ சுகுமார். எண்ணெய் வந்து வெரி குட் ஃபேக்டர். பட் என்னன்னா, ஆல்ரெடி நல்லாருக்கு. எக்ஸாம்பிள் உங்க ஹேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க ஹேர்ல எண்ணெய் போடும்போது என்ன ஆகும்னா, ஷைன் இன்க்ரீஸ் ஆகும். ஓரளவுக்கு திக் ஆகும். ஓரளவுக்கு வந்து ஒரு பூஸ்ட் அப் டென்சிட்டி குடுக்கும். அதெல்லாமே பண்ணும். ஓகேயா? ஆனா முடிலாம் வளராதே! வளராது. ஓ எண்ணெய் போட்டா முடி வளராது. வளராது. திட்டுவாங்க என் பேஷண்ட்ஸ்லாம். "நீ எண்ணெய் போட்டா முடி வளராது சொல்றாரு டாக்டர்" அப்படின்ட்டு. முடி வளர்ந்தா தானே சொல்ல முடியும். வளர்ந்துருச்சுன்னா எல்லாருக்குமே முடி வளர்ந்துருக்கணும். இந்நேரம் இந்த டாப் ஆக்ட்ரஸ்க்கு எல்லாருக்குமே அப்படியே ஃப்ளாண்டிங்கா இருப்பாங்களே. ஆமா. அப்ப இந்த ஹேர் குரோத் ஒரு 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 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எ எவ்ளோ ஆக்ட்ரஸ்க்கு இல்லாத பணமா? அவங்க நினைச்சா எவ்வளோ டின்டினா வந்து நெறைய அந்த எண்ணெய போட்டு எக்ஸாக்ட்லி. டின்லயே குளிக்கலாம். இல்ல எண்ணெயிலே குளிக்கலாம். டாக்டர் இப்ப நம்ப நெறைய ஃபேசினேட் ஆயி நம்ம ஒருத்தவங்கள மாரி இன்ஸ்பயர் பண்றது வந்து இந்த படங்கள் பார்த்து தான். இப்ப அங்க இருக்க ஆர்டிஸ்ட் என்ன பண்றாங்களோ, அத பார்த்து நம்ம ரெப்ளிகாவோ அவங்க பண்றத நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுவோம். அவங்க அது மாரி ரொம்ப க்ளோயிங்கா ஹேர் வச்சிருக்காங்க, ரொம்ப லென்த்தா முடி வச்சிருக்காங்கன்னா, அவங்கள பார்த்து ட்ரை பண்ணுவோம். அப்ப அவங்கள மாரி நம்ம பண்றது தப்பா இருக்குமா? இல்ல ஏதாவது ஒண்ணு நடக்குமா? அவங்கள மாரி நீங்க ஏன் பண்றீங்க? உங்களுக்கு ஒரு யூனிக்னெஸ் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி எனக்கு நெறைய பேர் எனக்கு அந்த மாரி அந்த செலிபிரிட்டி மாரி அது வேணும், இந்த செலிபிரிட்டி மாரி இது வேணும் அப்டின்ட்டு. அவங்களுக்கு லட்சக்கணக்கான பேரு கோடிக்கணக்கில இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. கோடிக்கணக்கான பேரு பார்க்க ரெடியா இருக்காங்க. ஓகேயா? அவங்களுக்கு முகம் கழுவுறதுக்கு ஒரு ஆளு, தண்ணி தர ஒரு ஆளு, சாப்பாடு தர ஒரு ஆளு, கால் கழுவி விட ஒரு ஆளு, கால் அமுக்கி விட ஒரு ஆளு, முடி தேய்ச்சு விட கூட ஒரு ஆள் இருக்காங்க. ஓகேயா? இத்தன பேரு அவங்களுக்கு ரெடியா இருக்காங்க செய்யறதுக்கு. மேபி உங்களுக்கு யாராவது இருந்தா தாராளமா செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா, அத எப்படி கேர் பண்ணலான்னு பாருங்க. அத விட்டுட்டு அவங்கள மாரி என்னைக்கு நீங்க இன்னொருத்தங்கள மாரி ஆகணும்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களோ, அன்னைக்கு உங்கள நீங்க இழந்துட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கிரியேட் அ யூனிக் ஸ்டைல் ஃபார் யுவர்செல்ஃப். உங்க ஹேர்ல பிரச்சனையா? உங்க ஸ்கின்ல பிரச்சனையா? உங்க பாடியில பிரச்சனையா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ, அத அட்ரஸ் பண்ணி தான் கொண்டு வரணும். காட் ஹஸ் கிவன் ஈச் ஒன் ஈச் வே. ஓகேயா? நீங்க இன்னொருத்தங்கள்ட்ட போனது அப்புறம் காட்ஸ் பிளான் இஸ் ராங்கா? தப்பு. இப்ப சுகுமாருக்கு ஒரு இருக்குன்னா, அவர வந்து எப்படி அழகா பார்த்துக்கலான்னு தான் பார்க்க முடியுமே தவிர, அ நான் சுகுமாராவும் மாற முடியாது. சுகுமார் என்ன மாரியும் மாற முடியாது. ஸோ இந்த செலிபிரிட்டீஸோட மோகத்தெல்லாம் விட்டுடுங்க. நார்மல் பெர்சன் அவங்களும் நார்மல் பெர்சன் தான். நம்மளும் நார்மல் பெர்சன் தான். உங்களுக்கு அந்த மாரி செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னா செய்யுங்க. மேபி இல்லன்னா, ஜஸ்ட் ஹேவ் யுவர் ஓன் வே ஆஃப் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப். ஓகே. இது முடிக்கும்போது எனக்கு ஒரு 2, 3 கேள்வி எஸ், பேரலலா எஸ், வருது. நான் எஸ், எஸ். கேட்கிறேன்.
அதாவது இப்ப நெறைய சொல்லுவாங்கல்ல, இந்த ஏர மெயின்டெயின் பண்றது, இந்த பியர் வாஷ், பியர் ஷாம்பு இதெல்லாம் போட்டீங்கன்னா நல்லா கலகலன்னு இருக்கும். பீர் தூக்கி தலையில ஊத்திப்பாங்க. அதான் அது பியர்ல ஏதோ உருவான ஷாம்பு இருக்கு. அப்புறம் பியர்ல இருந்து ஏதோ அந்த ஒரு மெயின் கன்டென்ட்டா வச்சு ஒண்ணு பண்றாங்களாம் டாக்டர். தெரியல. ஐ அம் வெரி நான் எனக்கு தெரியாதத கமெண்ட் பண்ணல. பட் ஆனா எனக்கு ஷாம்பூஸுக்குமே பெரிய ரோல்லாம் கிடையாது குரோத்ல. ஓகேயா? ஷாம்பூஸ் என்ன பண்ணும்னா, கொஞ்சம் அடர்த்தியா வச்சுக்க முடியும். ஒரு மாரி டென்ஸ் பவுன்சி லுக் குடுக்குமா, அப்ப கொஞ்சம் நல்லாருக்கும். ஆயில்ல கொஞ்சம் எடுக்கும்போது கொஞ்சம் நல்லாருக்கும். ஸோ ஷாம்பூஸ்ல எப்பவுமே மைல்ட் ஷாம்பூஸ் போறது பெட்டர். ரொம்ப அப்படியே வந்து அ ரொம்ப ஹார்ட் ஷாம்பூஸ், ரொம்ப நொர பண்ற மாரி அப்படி ஷாம்பூஸ் வேண்டாம். மைல்ட் ஷாம்பூஸ் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம், தப்பில்ல. அட்லீஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் யூஸ் பண்ணும்போது டாண்ட்ரஃப் அக்கரன்ஸ் கம்மியாகும் உங்களுக்கு. அண்ட் இன்னொன்னு வந்து ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பத்தி இன்னொரு கேள்வி வருது. ஆ. ஆ அது பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் வருது. என்னன்னா, அவங்க ஐயோ! இது மாரி மண்டையிலலாம் வந்து புடுங்கி நட்டு வைக்கிற மாரி வைக்கிறாங்களே! அவங்க ஏதாவது இறந்துருவாங்களோ! அப்டின்ட்டு ஒரு என்ன பயம். இறந்துருவாங்களா? ஆமா. நெறைய இத பார்த்து நெறைய சோசியல் மீடியால பார்த்தோம்னா, YouTubeல தம்ப்நெயிலா வச்சுடுறாங்க. ஓ! அப்படியா? ஆமா. நேற்று இப்படி இருந்தார். முடிய வந்து நட்டு வச்சனால இப்படி ஆயிட்டார் அப்படின்ற மாரிலாம் நெறைய அந்த டேக்லைன் கைய வச்சு குடுங்க. கை யூ கேன் சென்ஸ்ல. நீ நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கேன். நான் உயிரோட தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நல்லா சாப்பிட்டேன். சூப்பரா இருக்கேன். ஜாலியா இருக்கேன். அப்பல்லாம் நத்திங். வென் யூ ஆர் டூயிங் இட் அண்டர் அ ரைட் பெர்சன், அஃப்கோர்ஸ் எஸ். நீங்க சொன்னதுல ஜோக்ஸ் அபார்ட். நீங்க சொன்னதுல நீங்களுமே வந்து இப்படி கத்தி வச்சு கழிக்கலாம். நானுமே கத்தி வச்சு கழிக்கலாம். ஓகே. பட் இஃப் சம்திங் இஸ் ஹேப்பனிங் நோ, த டாக்டர் ஷுட் நோ ஹவ் டு மேனேஜ் இட். அதுதாங்க பிரச்சனை. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ட பத்தி பிரச்சனை இல்ல. அதில ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். சர்ஜிக்கல் ரொம்ப ஸ்டெரைலா இருக்கணும். சர்ஜிக்கல் ரூம் ரொம்ப ரொம்ப ஸ்டெரைலா இருக்கணும். ப்ராப்பரா இருக்கணும். அதே மாரி வைபாவும் இருக்கணும். எவ்ரிதிங் இஸ் தேர். அதெல்லாம் கரெக்ட்டான ஆட்கள்ட்ட போனா கரெக்ட்டா நடந்துரும். எக்ஸாக்ட்லி. நடந்தது. நடந்துட்டு இருக்கு. இனி நடக்கும். லைவ் எக்ஸாம்பிள் நான் உட்கார்ந்துருக்கேன். ஒரு லேமேன் வந்து இப்போ காமனா இந்த இன்டர்வியூ பார்க்குறாங்க. ஓகே சாரோட இன்டர்வியூ நான் பார்க்குறேன் அப்படின்னும்போது, நான் என்னுடைய முடிய மெயின்டெயின் பண்றதுக்கு இவர் ஒரு டிப்ஸ் குடுத்தாருன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. நானுமே அதான் யோசிக்கிறேன். ஏதாவது ஒரு ப்ராப்பர் இதெல்லாம் பண்ணீங்கன்னா, அப்படியே அழகா இருக்கும்பா உங்க முடினா ஏதாவது? 3 விஷயம். டைம்க்கு சாப்பிடுங்க. டைம்க்கு தூங்குங்க. சந்தோஷமா இருங்க. நிம்மதியா இருங்க. மனச ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. தன்னால முடி வளரும். முடி வளர ஐ மீன் முடி ப்ராப்ளம் இருக்கு அப்டின்னா, ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாம, டாக்டர்ட்ட போய் கேளுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு. ஓகேயா? ஆல்ரெடி அ ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்டின்னா, அத சரி பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்றது? பிரச்சனையே இல்லாம, எனக்கு பிரச்சனை இருக்கு சொல்லிட்டு, நீங்களா பிரச்சனைய கிரியேட் பண்ணா, அதுக்கு நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆஹா! ஒரு ஒரு டங் ட்விஸ்டரோட முடிக்கிறீங்க. அண்ட் மோரோவர் டாக்டர் அதாவது ஜெரூஸ் ஹாஸ்பிட்டல்ல அவர் வந்திருக்கேன். இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கேன். ஏதாவது கன்சல்டேஷன் கிடைக்குமா ஃப்ரீயா? ஃப்ரீயா பண்ணிக்கலாம். ஃப்ரீயா பண்ணிக்கலாம். உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஃப்ரீயா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி காமிச்சு தரேன். கன்சல்டேஷன்ஸ் ஒரு 1/2 அன் ஹவர் எவ்ளோ வேணாலும் என்கிட்ட எவ்ளோ டவுட் வேணாலும் கேட்கலாம் என் பேஷண்ட்ஸ்லாம். எந்த இதுவும் கிடையாது. நோ பைசா. நோ பைசா. எந்த இதுவும் கிடையாது. டூ பி ஹானஸ்ட் எனக்கு ஹேர் லாஸோட வலி என்னங்கிறது தெரியும். ஓகேயா? ஐ டோன்ட் வாண்ட் மை பேஷண்ட்ஸ் டு சஃபர் தட். ஓகே. என்னோட பேஷண்ட்ஸ் அப்படி சஃபர் ஆக வேண்டாம்னு யோசிக்கிறேன். எப்படி டாக்டர் இது ஒரு ஏதாவது குறிப்பிட்ட பீரியட் ட்ரஸ்டபிள் ப்ராசஸ். நீங்க வாங்க. வந்து நீங்க ஜெரூஷ்ல வந்து ஐ மீன் டாக்டர்ஸ் பார்க்கும்போது, இட்ஸ் ஆன் ஃப்ரீ கன்சல்டேஷன். உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி காமிப்போம். ஹேர்ஸ் எப்படி இருக்கு எல்லாமே காமிப்போம். டீட்டெயில்டு ட்ரீட்மெண்ட் பிளான் சொல்லுவோம். நோபடி வில் டார்ச்சர் யூ ஃபார் இங்க அந்த ஒரு கார்ப்பரேட் மாரி அது இது அதுன்ட்டு யாரும் டார்ச்சர்லாம் பண்ண மாட்டோம். ஓகே. ஏன்னா இப்ப இத பார்க்குறவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, லிமிட்டட் ஆஃபர் மாரி வந்துட்டு அப்புறம் ஏதாவது சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் கிடையாது. லைஃப் டைம் வாங்கடா. நீங்க வாங்க. நீங்க வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு யூ கேன் கம் அண்ட் மீட் அஸ். நீங்க யார பார்த்தாலும் அவங்க வந்து அவ்ளோ ப்ரொஃபஷனலா உங்களுக்கு பண்ணி குடுப்பாங்க. ஜெரூஷ் பொறுத்தவரைக்கும். சிறப்பு டாக்டர். பிகாஸ் ஜெரூஷ் வந்து இங்கே மட்டும் இல்ல. ட்ரிச்சிலயும் இருக்கு, நாகர்கோயில்லயும் இருக்கு. தக்கலைங்கிற ஊர்ல. தேர் ஆல்சோ வி டூ ட்ரீட்மெண்ட்ஸ். எவ்ரிதிங் பக்கா ப்ராப்பர் டாக்டர்ஸ் டீமோட தான் பண்றது. டாக்டர் நெறைய கேள்விகளுக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப இயல்பா பதில் சொன்னீங்க புரியிற மாரி. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. அதாவது உங்கள மாரி பியர்ட் வேணும் டாக்டர். அது அழகா ஒரு லைன்லாம் அழகா அப்படி வந்து கரெக்ட்டா இருக்கு. என்ன மாரி? ஆமா. ஏன்னா இங்க பாருங்களேன் ஒண்ணுமே இல்ல வேற அதுவும் வர மாட்டேங்குது. எனக்கு ஒரு நான் ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? எனக்கு உங்கள மாரி முடி வேணுமே. ஆனா நல்லா அப்படி கிடையாது. ஆக்சுவலி என்னன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, அந்த ஃபார்மேட்ல தான் முடி வளரும். ஓகேயா? மேபி ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பியர்ட்ல ஏதாவது பேஷண்டா நீங்க சொன்னீங்கன்னா, டாபிக்கல்ஸா கொஞ்சம் சஜெஸ்ட் பண்ணலாம். பட் வாட் இஸ் யுவர் ஏஜ்? 23. 23 தானே.
ஸோ இன்னும் மேபி க்ரோத் பார்க்கலாம். இன்னும் 25, 26லேயும் இதே மாதிரி இருந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் அ டிரான்ஸ்பிளான்ட் இஃப் யூ வாண்டட் டு. டாபிக்கல் சீரம்ஸ் இருக்குது. ஆனால் ஒன்றுமே இல்லை, சுத்தமாக முடியே கிடையாது, அந்த இடத்துல ஃபாலிகல்ஸே கிடையாதுன்னா டிரான்ஸ்பிளான்ட் ஒன்று தான் ஆப்ஷன். சரியா? பியர்ட் ஹேர்ஸ் வந்து டோட்டலி அது வேறு மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஹேர். ஓகே, ஸோ அது வந்து அதுலேயும் நிறைய அலோபீஷியா கைண்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் ஏரியேட்டாக இருக்குன்னா அதெல்லாம் செக் பண்ணணும். ஸோ ஒரு தடவை டாக்டர்ஸ்ட்டை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து பியர்ட் வேணும்னா ஐ வில் கிவ் யூ சம் லோஷன்ஸ் ஆர் சீரம்ஸ். அது இட் கேன் ஹெல்ப் சம் அட் கொஞ்சம் அட் பாயிண்ட். இல்லைன்னா பியர்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கோங்க. பட் யூ லுக் வே பெட்டர் தேன் திஸ். இப்போ நல்லா தான் இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த இதுலேயே தாடி வச்சிருக்க பசங்களாம் நம்ம பொண்ணுங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்கிறாங்களா, அதனால தாடி ஏதாவது கொஞ்சம் வளர்த்துட்டு இந்த கேஜிஎஃப் ராக்கி பை மாதிரி ஏதாச்சும் சாக்லேட் பாய்ஸ் தெரியல. உங்கள் பொண்ணுக்கு எப்படி இருந்தாலும் உங்களை பிடிக்கணும், அதுதான் சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இப்படி இருந்தால் தான் அது பிடிக்கும்னா அதுக்கு பேர் லவ் பிடிக்கிறது கிடையாது, வேற ஏதாவது. அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் லவ் ஆஸ் யூ ஆர். நீங்களும் இன்னொருத்தவங்க லவ் பண்ணும்போது ஜஸ்ட் லவ் ஆஸ் தெம். லைக் அவங்க எப்படி இருக்காங்களோ லவ் பண்ணுங்க. இன்னொருத்தவங்க உங்களை லவ் பண்ணாலும் அப்படி தான் லவ் பண்ணணும். இல்லை மேரேஜ்க்கு அப்புறம் முடி கொட்டிடுச்சு அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்களா என்ன? விட்டுட்டு போனால் அதுக்கு அது கல்யாணமே வேண்டாமே. டாக்டர் எனக்கு ஒன்றே ஒன்று தான், அப்பார்ட் ஃப்ரம் இந்த கன்சல்டேஷன் தாண்டி எனக்கு பர்சனலாக ஒரு லைஃப் கோச் மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இது பண்ணாதான் இருக்கணும்ல, இல்லை இதை நீங்கள் பண்ணாலே போதும். ஜஸ்ட் பி ஹாப்பி, அவ்வளோதான். வேற எதுவும் ரொம்ப யோசிக்காதீங்க. ரொம்ப யோசிச்சு ஒரு டே மட்டும் வாழுங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யுங்க, அது மாதிரி ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. அப்போ 365 டேஸும் பிடிச்சது செய்வீங்க. ஓகே, ஏன்னா ஒரு டாக்டர்கிட்ட கேள்வி கேட்டால் என்ன சும்மா இந்த கெமிக்கல் போடுங்க அந்த கெமிக்கல் போடுங்கன்னு வாங்க. நீங்கள் சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கினாலே போதும். இல்லை, அதுதானே உண்மை. நீங்கள் சந்தோஷமாக தூங்கி பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை டாக்டர், இந்த இன்டர்வியூ ஃபுல்லாகவே ஒருத்தவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கும்போது இந்த பிரச்சனை இருக்குன்னு வந்தால் கெமிக்கல்ஸ் தான் சொல்லுவாங்க, சஜஸ்ட் பண்ணுவாங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்வாங்க. ஆனால் நீங்கள் வந்து நல்ல நேரத்துக்கு சாப்பிடு தூங்கு, இதுவே போதும், லைஃப்பை நீ நல்லா பார்த்துப்ப. சீரியஸ்லி சந்தோஷமாக இருந்தாலே போதும். ஒவ்வொரு நாள் மட்டும் உங்கள் லைஃப்பை வாழுங்க, ஒரு நாள் மட்டும். அப்போ இன்னைக்கு மட்டும் வாழுங்க. அதே மாதிரி காலையில் ஒவ்வொரு நாள் எழுந்திரிக்கும் போது நம்ம இன்னைக்கு மட்டும் நல்லா வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைங்க. அப்போ 365 டேஸும் நீங்கள் நல்லா வாழ்வீங்க. சந்தோஷமாக இருங்க. அஃப்கோர்ஸ் யாருக்குமே ஸ்ட்ரெஸ் இல்லாமலாம் இல்லை, எல்லாருக்குமே உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அதை எப்படி மேனேஜ் பண்ணி எந்த அளவுக்கு உங்கள் சர்க்கிள் ஹாப்பியாக வச்சுக்கோங்க, நீங்களும் வச்சுக்கோங்க, உங்களையும் வச்சுக்கிற மாதிரி ஆட்களை உங்கள் கூட வச்சுக்கோங்க. சரி டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் வேல்யூபிள் டைம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பை பாய்.